ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனமாய் கேளுங்கள். இன்றைய நாளின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இப்படி சொல்லுகிறேன், உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள கேள்விகளை அறிந்தவராய், எல்லா கேள்விகளுக்குமான பதிலாய் பேசுகிறவர், செய்கிறவர். சிலர் பதிலை பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கேள்விகளுக்கான பதிலை பேசுகிறவரும் அதற்கான பதிலை செயலிலே செய்து காண்பிக்கிறவரும் ஆகிய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசுவாவினுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவனுக்கு உண்டான கேள்விகளை அறிந்திருக்கிறார். அவனுக்கான குழப்பங்களை எல்லாம் அறிந்தவராய், அவன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்தவராய் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இந்த யோசுவா 1:5. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், யோசுவா அல்லாட்டா ஜோஷுவா என்றால் கர்த்தரே இரட்சகர், யெகோவா ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். இந்த யோசுவா என்ன வேலை? யோசுவாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, ரட்சிக்கிற வேலை, காப்பாற்றுகிற வேலை. இந்த யோசுவா தேவனால் அழைப்பை பெற்று ஒரு பெரிய வேலையை செய்யும்படிக்கு ஆண்டவரால் அனுப்பப்படுகிறான். 3 வேலைகள் யோசுவாவுக்கு. 1, ஜனங்களை காப்பாற்றுகிற வேலை. 2, தேசத்தை சுதந்தரிக்கிற வேலை. 3, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வேலை. இதில் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆனாலும் அதிமுக்கியமான வேலைகள் இந்த 3 வேலைகள். இந்த 3 வேலையும் சரியாக யோசுவா செய்ய வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து யோசுவா பயப்படுகிறான், கேள்விகளினாலே நிறைந்தவனாக இருக்கிறான். எப்படி செய்து முடிக்க போகிறோம் என்கிற குழப்பங்கள், கஷ்டமான நிலைமைகள் அவனுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிலையில் இருக்கிற பொழுதுதான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாக்குத்தத்தத்தை. இதை நம்ம 3 தலைப்புகளாக, 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் ஒன்று தான், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த வசனத்தை படிக்கலாம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்றால், உறுதியான வாக்குத்தத்தம்.
இரண்டாவது, கடவுள் செயல்பட போகிற வாக்குத்தத்தம். மூன்றாவதாக, நினைவு கூறுதலின் மூலமாக செய்யப்படுகிற வாக்குத்தத்தம். இது யோசுவாகிட்ட சொல்றார். நான் கடந்த வாரத்திலே சிலவைகளை சொல்லிக் கொடுத்தேன், மறுபடியும் இப்பொழுதும் அதை நினைப்பூட்டுகிறேன். யோசுவா எந்த நிலைமையில் இருக்கிறான் என்றால், முன்பு மோசேக்கு நடந்ததை எல்லாம் பார்த்தவனாய் பயந்திருக்கிறான். இரண்டாவது, அவன் இருதயம் கலங்கி இருக்கிறது. மூன்றாவது, எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்வியினாலே நிறைந்தவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு இப்படிப்பட்ட சூழல்கள் வருவதுண்டு. ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய வேலை, இதை நாம் செய்கிறதற்கு ஆயத்தமாய் திட்டம் போட்டு இருக்கிற காலங்களில் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் பார்ப்போம். இதை பார்த்துவிட்டு நான் இதை எப்படி செய்ய போகிறேன், யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்ற நிலையில் இருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு அப்படித்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் இந்த பூமியில் செய்கிற சில காரியங்கள் எல்லாம் தேவ திட்டத்தை உடையதாயிருக்கிறது. ஆமென். சிலது மனுஷிக திட்டத்தை உடையதாயிருக்கிறது. தேவ திட்டத்திற்கெல்லாம் தேவன் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். அப்படி தேவ திட்டம்தான் இந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பது, தம்முடைய ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து முதல் சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதனுடைய பின்னணி விஷயங்களை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிறார் என்ற அர்த்தம். எதிர்த்து நிற்கிறவர் யோசுவாவை அல்ல, அவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனை பார்ப்பான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறபடினால நமக்கு நடக்கிற தீமைகள் ஆண்டவரை தாண்டித்தான் வர வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, அக்கிரமங்கள் நிமித்தமாக, மீறுதல்கள் நிமித்தமாக நம்மை உணர்த்தி சீர்படுத்துகிறதற்கு சில தண்டனைகளுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்து விடுவார், அனுமதி கொடுப்பார். ஆனால் நாம் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோமானால் ஒரு தீமையும் நம்மை தொட விடாதபடிக்கு ஆண்டவர் இரட்சண்யமாக நமக்கு இருப்பார். அல்லேலூயா. அப்படித்தான் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, நான் உனக்கு முன் நிற்கிறபடியினாலே நீ உயிர் வாழ்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ரட்சித்தபடியினாலே, நான் உங்களை அழைத்தபடியினாலே, நான் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, என் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டபடியினாலே நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. உனக்கு முன்பாக நான் நிற்பேன். இது என்ன அர்த்தம் என்றால், எதிரியின் மீது ஆண்டவர் நமக்கு தருகிற வெற்றியின் வார்த்தை. அல்லேலூயா. எதிரி நமக்கு எதிராய் நிற்பவன், எதிராய் எழும்புகிறவனுக்கு முன்பாகவே ஆண்டவர் வெற்றியின் வார்த்தையை நமக்கு தருகிறார். ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. இது என்ன வார்த்தைங்க? வெற்றியின் வார்த்தை, உறுதியான வெற்றியின் வார்த்தை. ஆண்டவர் ஆரம்பத்திலேயே
ஒருவனும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு வெற்றியின் வாக்குத்தத்தத்தை தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனைப் போல நல்ல தேவன் ஒன்றுமில்லை, ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதை நான் ஒவ்வொன்றாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்பதற்கு ஆண்டவர் ஆதாரமாக சொல்லுகிற ஒரு விஷயம், நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தைரியமாயிரு. ஆமென். எப்படி தைரியமாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் பார்த்துங்க, 2 பேர் சண்டை போடும் பொழுது, சண்டை இடுகிறவனுக்கு துணையாக ஒருத்தன் வருகிற பொழுது, அந்த துணையாக வருகிறவன் சண்டை இடுகிறவனோடு கூட பேசிக்கொள்ளுவான், பேசுவான், இல்லை சமாதானப்படுத்துவான், இல்லை நியாயம் கேட்பான். அப்போது சண்டை போடக்கூடியவன் பின்னாடி இருப்பான். தனக்கு முன்னாக பரிந்து பேசுகிறவன், தனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கிறவன் நிற்கிற பொழுது இந்த பின்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். ஆமென். ஒரு பெரிய தைரியம் வரும். அந்த தைரியத்தில் தனக்கு முன் இருக்கிறவனுக்கு அடுத்தது அவன் எதிராக போய் எதிரில் இருக்கிறவனோடு சண்டை பண்ணுவான், சண்டை போடுவான். அப்போ பின்னாடி இருக்கிறவனுக்கு பெரிய தைரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன், அதனால் நீ தைரியமாயிரு. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் முன் நிற்கிறவராக, முன் நடக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த அக்டோபர் மாதத்தில் சொல்லுகிறேன், உனக்கு எதிராக பிசாசோ பிசாசினால் தூண்டப்பட்ட மனிதனோ கோலியாத்தை போல எதிர்த்து நின்றாலும் இன்றைக்கு மனதிலே வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நின்று சொல்லுகிறார், தைரியமாயிரு. ஆமென். நம்மை பார்த்து திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு, உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஆகையினால் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாக நான் நிற்கிறபடியினாலே அவன் எனக்கு எதிர்த்து நிற்கிறவனாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கான வசனங்களை நாம் படிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 6, 7, 9 வசனங்களை படிக்கலாம். அதில் 6வது வசனங்களை படியுங்கள். ஒரு தைரியம் உனக்கு வேண்டும். அது என்ன அப்படின்னா, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதற்காக, அதை செய்து முடிக்கிறதற்காக நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. நீ இதை தனித்து செய்வதில்லை, நீ இந்த விஷயங்களை தனித்து செய்வதில்லை. நான் உனக்கு முன்பாக நிற்கிறவர், நான் உனக்கு முன்பாக நிற்கிறவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் அதை செய்து முடிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் வீட்டில் போய் 7, 9 வசனங்களை வாசியுங்கள். அந்த வசனங்கள் உங்களை பார்த்து சொல்லும், தைரியமாயிரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ செய்ய வேண்டியதை செய்கிறதற்கு முற்படுகிற பொழுதெல்லாம், முன்னோக்கி நடக்கிற பொழுதெல்லாம் என் வாக்குத்தத்தங்களை, என் வசனங்களை நினைத்து கொண்டே இரு. ஆமென். முதல்ல என்ன சொல்கிறாரு? தைரியமாயிரு. 2வது சொல்கிறாரு, என் வசனங்களை நினைத்து கொண்டே இரு. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரே, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, அதை எல்லாவற்றையும் உன் மனதிலே வைத்து அவைகளை சிந்தித்து கொண்டிரு, அதை நீ அறிக்கையிட்டு கொண்டே இரு, அவைகளை சொல்லிக்கொண்டே இரு. ஆமென்.
நாம் வாக்குத்தத்தத்தை சொல்ல சொல்ல வசனத்தை நிதானிக்க தியானிக்க கர்த்தராலே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதிர்ப்புகளோ அவமானங்களோ மலை போல நமக்கு எதிராய் நிற்கிற பொழுது அதற்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார் என்கிறதை மனதிலே வைத்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். யுத்தம் பலமாய் மாறும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய பலம் எது தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேதம் தான், வேத வசனங்கள் தான் அவனுக்கு பலம். அல்லேலூயா. என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரி எழும்புகிற பொழுதெல்லாம் என் வசனத்தை சிந்தித்து கொண்டே இரு, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சிந்தித்து கொண்டே இரு. எனக்கு அடிக்கடி தோல்விகள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். நான் நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காது. நான் நல்லது நினைக்கிற பொழுது எனக்கு எதிரானவன் கெட்டதை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், இந்த ஊழியத்தில் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ தடுத்து நிறுத்தப்படுவதில்லை, நீ குறைவாக இருப்பதில்லை, நீ கஷ்டப்படுவதில்லை. ஏனென்றால் என் வாக்குத்தத்தத்தின்படி நான் செய்ய உனக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய ஊழியத்தை, இவ்வளோ பெரிய விஷயத்தை, இவ்வளவு தேவைகளை எப்படி சந்திக்க முடிகிறது? யார் உதவி செய்கிறார்கள்? யாரால் இது நடக்கிறது? யாராலையும் கிடையாது, கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான். ஏன்னா அவர்தான் வாக்கு கொடுத்தார். என் தேவைகள், என் பிரச்சனைகள், என் நெருக்கடிகள், எனக்கு உபத்திரவங்கள், எனக்கு பலவீனங்கள், வியாதிகள் வருகிற பொழுதெல்லாம் வாக்குத்தத்தத்தை சிந்தித்து கொண்டிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து அதான் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக, இதை நீ சொல்லிக்கொண்டே இரு, உன் மனதில் எழுதி வைத்து கொண்டே இரு, எப்பொழுதும் இதை பேசிக்கொண்டே இரு என்று சொல்லுகிறார். யுத்தம் பண்ண சொல்லலை, என் வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே இரு என்று சொல்லுகிறார். ஆமென். மூன்றாவதாக, என் கட்டளைகளின்படியெல்லாம் நடக்கப்பார், எதிரிய பார்க்காத. நான் உனக்குள்ளே தந்த வார்த்தைகள், உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், உனக்கு தந்த நியாயப்பிரமாணங்கள், உனக்கு தந்த கட்டளைகளை அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 613 சட்டங்களை கொடுத்தார். எத்தனை சட்டங்கள்? 613 சட்டங்கள், 10 கட்டளைகள். மோசேயின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த சட்டங்கள் எத்தனை, பிரமாணங்கள் எத்தனை? 613 பிரமாணங்களை தந்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். இதெல்லாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தில் எத்தனை சட்டங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனை பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் என்கிறதை படித்து மனதிலே வைத்து கீழ்ப்படிய ஆரம்பிப்போமானால் நமக்கு உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். கீழ்ப்படியவில்லை என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அடங்கி நடக்கவில்லை என்றால், சாதாரணமாய் தோன்றுகிறவன் எல்லாம், பலமில்லாதவன் எல்லாம், தைரியம் இல்லாதவன் எல்லாம், நம்மை பார்த்து பயந்து போனவன் எல்லாம் நமக்கு எதிராக எழும்பி நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கான வசனங்களை வாசிக்கலாம். 7வது வசனம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கலாம். செய்ய கவனமாயிரு. என்னென்ன பிரமாணங்களை எல்லாம் என் தாசனாகிய
மோசேயின் மூலமாய் நீ கேட்டாயோ அவைகளின்படியெல்லாம் செய்ய நடக்க கவனமாயிரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எந்த வேலையை வேணாலும் செய்வோம், எவ்வளோ வேணாலும் கொடுப்போம், எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வருவோம். ஆனால் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு மட்டும் நம்ம விட்டு கொடுக்கறதில்லை. ஏன் அப்படின்னா வசனத்தின்படி நடக்கிறது பெருசு, முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது முடியாத காரியம், அது கஷ்டமானது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, கீழ்ப்படிய பழகி பாருங்கள், அது லேசாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, இல்லை ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நாம் நினச்சிட்றோம் இது முடியாது. யாராவது உங்களுக்கு ஒரு வேலையை சொன்னாங்கன்னா உடனே மனசுக்குள்ளே வச்சிடுறோம், நம்ம ரொம்ப வேலையை செய்துட்டோம், இது ரொம்ப கஷ்டமான வேலை, முடியாதுன்னு சொல்லிடுறோம். கீழ்ப்படிய மனமில்லை, கீழ்ப்படிய மனமில்லை. கீழ்ப்படிந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையை சொன்னாலும் அது நமக்கு ஈஸியாய் தோன்றும், ரொம்ப லகுவாய் தோன்றும். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுவோமானால் கீழ்ப்படிய முடியாது என்கிற நிலையே, வார்த்தையே இல்லாமல் இருக்கும். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவோம். சில நேரங்களில் மனதில் ஆண்டவர் பேசுவார், இதை செய் என்று. ஆனால் இப்பொழுது முடியாத ஆண்டவரே அப்படி என்று மனதிலே நாம் நினைத்து விடுவோம். இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எப்படி செய்கிறது, இது எவ்வளோ பெரிய வேலை, எப்படி செய்கிறது, இது எவ்வளோ பெரிய தொகை, எப்படி கொடுக்கறது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, எல்லா விஷயங்களும் ரொம்ப லகுவாய் மாறிவிடும். இன்றைக்கு அநேகருடைய மனதில் எண்ணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். செய்ய முடியாது, இது பெரிய விஷயம், அதனால் கீழ்ப்படிய முடியலை. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறாய், அந்த வேலைக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். அதெல்லாம் நீ செய்து முடிக்கணும்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆமென். அதற்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாத்திரம் கவனமாயிரு. திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறதற்கு நம்ம கவனமாக இருக்கிறதே இல்லை, அது கஷ்டம்னு நினைக்கிறோம். நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறோம். சொன்ன உடனே செய்துட்டா அதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார்களோ, காலத்தை தள்ளி போடாமல், அது பெருசு என்று நினைக்காமல் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுதே ஆண்டவர் அவர்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் அவன் கீழ்ப்படிய தன்னை விட்டு கொடுத்தபடியினால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆமென். அவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். இந்நாள் வரைக்கும் நாம் வேதத்தில் மோசே குறித்து பேசுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாமல் எல்லாரும் உனக்கு விட்டு விலக வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாய் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காமல் நீ செய்ய வேண்டியவைகளெல்லாம் செய்ய வேண்டுமானால், அடுத்து நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாச அறிக்கையாய் பண்ணிக்கொண்டே இரு என்று சொல்லுகிறார். ஆமென். 118ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, 118ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். இதை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர்
யோசுவாவுக்கு சொல்லுகிறார், ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றால் காரணம், நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். உனக்கு எதிர்த்து நிற்கிறவன் முதல்ல என்னை பார்ப்பான். எனக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. உனக்கு எதிராய் நிற்கிறவன் அல்ல, எனக்கு எதிராய் நிற்கிறவன். அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இதை நாம் விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர், விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. மோசே என்னுடைய கட்டளைகளெல்லாம் நிறைவேற்றி ஜனங்களை வழிநடத்தி வருகிற பொழுது மோசே தான் முன்னடக்கிறவன் அல்ல, மோசேக்கு முன்பாக நான் முன்னடந்தேன். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன் என்கிறதை அறிக்கையிட்டு கொண்டே இரு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு முன்னாக போகிறவர். ஏசாயா 52:12 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இஸ்ரவேலின் தேவன் உன்னை பிறகே காக்கிறவராக இருப்பார். இப்போ நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த விசுவாச அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதற்கு முன்பாகவே, அந்த பிரச்சனை உருவாகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை நம்மை தொடாதபடி, நம்முடைய பக்கத்தில் வராதபடி, நம்முடைய பார்வைக்கும் தெரியாதபடிக்கு கர்த்தர் அதை அழித்து போடுவார், அதை அகற்றி விடுவார். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு தெரியும், நமக்கு முன்பாக ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும், ஆனால் நமக்கு அது நேரிடாது. நமக்கு வரவேண்டிய பிரச்சனை விலகி போயிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு முன்பாக போகிறவர். அடிக்கடி நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே நீர் எனக்கு முன்பாக இருக்கிறீர், நீர் எனக்கு முன்பாக போகிறவர், அதனால் எதிரி எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5வதாக நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் அவர்களை ஜெயிப்பீர்கள். இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். கடவுள் மோசேக்கு சொன்ன காரியமெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நீ ஒரு நாளும் பயப்படாத, நான் உன் வாயோடு இருப்பேன், நான் பேசுவேன், நான் வழி நடத்துவேன். மோசே ஜெயிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆரம்பத்தில் சொன்னான், நான் திக்குவாயன், மந்த நாவை உடையவன், பார்வோனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று பேசுகிறதற்கு தைரியமற்றவன், நான் தோத்துருவேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போகிறவர், அதனால் நீ ஒரு நாளும் தோற்க மாட்டாய். அல்லேலூயா. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜெயிக்கிறவன், அதனால் உனக்கு எதிராய் நிற்கிறவன் தோற்கிறவன், அவன் நிற்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்களானால் நமக்கு எதிராய் நிற்கிறவர்கள் தோற்கிறவர்கள். அதனால் ஏன் தோற்பான், ஏன் அவன் நம்மை வெற்றி கொள்ள முடியாது என்றால், எனக்கு முன்பாக பராக்கிரமசாலியாக கர்த்தர் நிற்கிறார். ஆமென். ஒருவனாலும் ஜெயிக்க முடியாதவராக கர்த்தர் நிற்கிறார். அதற்கான வசனத்தை படிக்கலாம். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம், அது 4வது வசனத்தை படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது. பிள்ளைகளே, ஆமென், இதுக்கு நல்ல அர்த்தம் இருக்கிறது. நாம் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீயா இந்த ஊழியத்திற்கு வரல, நீயா இந்த வேலையை எடுத்துக்கொள்ளவில்லை, நான் இந்த வேலையை செய்யும்படிக்கு, என் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன்.
ஆகையினால் நீ என்னால் பிறந்தவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கவனமாக கேளுங்கள். அந்த வசனத்தை படிக்கிற பொழுது திரும்பவும் படிங்க அந்த வசனத்தை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் எதிராளிகள் இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்வேன், சில எதிராளிகள் நம்மோட கூட இருப்பான், சில எதிராளிகள் நம்ம குடும்பத்தில் இருப்பான், நம்முடைய உறவுகளில் இருப்பான், சில எதிராளிகள் நம்ம ஊரில் இருப்பான், சில எதிராளிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருப்பான். அவன் நமக்கு எதிரியானே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கக்கூடிய, கூட இருக்கக்கூடிய, கண்டுபிடிக்க முடியாத நிலையில் எதிராளிகள் இருப்பார்கள், நமக்கு சத்துருக்கள் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தையை படிக்கலாமே. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை ஜெயித்தீர்கள். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறவங்க. எப்படி தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். தோல்வி நம்முடையதல்ல, வெற்றித்தான் நம்முடையது. ஏன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெயித்தார். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தோற்கிறவர்கள் அல்ல, ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் தோற்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஏன் அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற தோற்கிறவர்களை விட உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால் நீங்கள் தோற்க மாட்டீங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன் நிற்கிற ஆண்டவர் பெரியவர், அதனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், அதனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ நமக்கு மாம்சத்தில் சில எதிரிகள் இருக்கிறாங்க, சில பிசாசினாலே எதிரிகள் இருக்கிறாங்க, சிலர் சுபாவத்தில், சில சுபாவத்தில் எதிரிகள் இருக்குது. 3 விதங்களில் எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று மனுஷிகத்தில் எதிரிகள் இருக்கிறார்கள், இன்னொன்று ஆவியிலே எதிரிகள் இருக்கிறது, இன்னொன்று சுபாவத்திலே எதிரிகள் இருக்கிறது. நம்மகிட்ட எப்போதுமே நம்மை தோற்கடிக்க பார்க்கிற 3 எதிரிகள். 3 எதிரிகள். நம்ம எப்பொழுதும் ஜெயிக்க பார்க்கிற, எப்போ நேரம் கிடைக்கும்னு பார்க்கிற 3 எதிரிகள் இருக்கிறாங்க. இதில் மனுஷிகத்தில் கூட இருப்பாங்க. எப்போ அவங்கள ஜெயிக்கலான்னு வகை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதை நம்ம தமிழில் நல்லா சொல்லணும்னா, நம்ம பாஷையில் சொல்லலாம், கரம் வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க. டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, டக்குன்னு அந்த செயலை செய்து நீ மட்டும் செய்தியே அப்படின்னு வகை தேடுகிற, கரம் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள். அடுத்தது பிசாசு. 2வது பிசாசு. இந்த பிசாசும் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருப்பான் நம்மை ஜெயிக்கிறதுக்கு. 3வது சில சுபாவங்கள், நம்மாலேயும் பிசாசினாலேயும் உண்டாகிற சில சுபாவங்கள். அது என்ன அப்படின்னா, முதல் பாவம். நம்பர் 1 அது என்னங்க? பாவம். இது மனிதனோடும் இருந்து நம்மை மேற்கொள்ள பார்க்கும், பிசாசோடும் இருந்து நம்மை மேற்கொள்ள பார்க்கும், ஜெயிக்க பார்க்கும். பாவம் எந்த இடத்துல உருவாகும்னே தெரியாது, யாருக்கு கூட இருந்து அது நம்மளை தோற்கடிக்குன்னே தெரியாது. பிசாசு கூட இருந்து நம்மை தோற்கடிக்குமா, அல்ல மனுஷன் கூட இருந்து நம்மை தோற்கடிக்குமான்னு தெரியாது. பாவம் நிறைந்த மனிதன் மூலமாக அது நம்மை தோற்கடிக்க பார்க்கும். பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசினால அது நம்மை ஜெயிக்க பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் எதிரி யாரு? பாவம். எல்லாம் சொல்லுங்க, பாவம். ஆமாம், பாவம் படுகுழியை போன்றது.
அது நம்மளை தோற்கடிக்க பார்க்கும். ரெண்டாவது எதிரி யாரு அப்படின்னா பயம். ரெண்டாவது எதிரி எதுங்க? பயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பயந்தவர்கள் தான் மற்றவர்களை பயமுறுத்துவார்கள். பிசாசும் பயந்து போனவன், அவன் தான் மற்றவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். தைரியம் உள்ளவன் பயப்பட மாட்டான். ரெண்டாவது நம்மை ஜெயிக்க பார்க்கறது என்ன தெரியுமா? பயம். நிறைய நேரங்களில் பயம் நம்மை ஜெபிக்க விடாது, வேதத்தை படிக்க விடாது, உபவாசிக்க விடாது, நிறைய நேரங்களில் தேவனோடு ஐக்கியமாக இருக்க விடாது. நம்ம என்ன செய்யறோன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய விடாது. எப்போவுமே தோல்வியின் பயத்தை தந்து கொண்டே இருக்கும், தோல்வியின் எண்ணங்களை தந்து கொண்டே இருக்கும். இது ரெண்டாவது எதிரி. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மூன்றாவது எதிர்த்து நிற்கிறவர் அவிசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசம். மூன்றாவது எதிரி யாரு? அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க மற்றவங்களையும் கெடுப்பாங்க, ஜெயிக்க பார்ப்பாங்க. அவிசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ, யாரை பிடிச்சிருக்குதோ அவர்கள் மூலமாக எதிர்த்து நின்று சிலரை எல்லாம், விசுவாசத்தில் இருக்கிறவனை எல்லாம் தோற்கடிக்க பார்க்கும். இந்த மூணு ரொம்ப பொல்லாதது. இது தன்னையும் கெடுக்கும், தனக்கு எதிராக இருக்கிறவனையும் கெடுக்கும். ரொம்ப மோசமானது. இந்த பாவம் இருக்குதே, ஒரு மனிதனை பிடித்த உடனே அடுத்தவனிடத்தில் பாய பார்க்கும், அடுத்தவனை கெடுக்க பார்க்கும். நானே செய்தேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கெடுக்க பார்க்கும். பயம் இருக்குதே, மற்றவனையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், ஜெயிக்க விடாது. மூன்றாவது அவிசுவாசம், மோசமான எதிரிகள். அவன் அவிசுவாசியாயிருந்தால் எதிரில் நிற்கிறவனையும் அவிசுவாசியாய் மாற்ற பார்ப்பான். தான் கெட்டுருவான், மற்றவனையும் கெடுக்க பார்ப்பான். என்ன கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், மனிதன் மட்டுமல்ல, பிசாசு மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளும் நமக்கு எதிராய் நிற்கிறது. அல்லேலூயா. இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் அடிக்கடி சொன்ன விஷயம், பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே. ஆமென். இந்த மூன்று வார்த்தைகளையும் இதோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எதோடு? பாவத்தோடு. எதோடு? பயத்தோடு. எதோடு? அவிசுவாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க. எந்த இடத்துலையும் தோற்று போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு எதிராய் தோன்றுகிறவைகள் மூன்று காரியங்கள், நமக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் மூன்று நபர்கள். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அதனால் நான் தோற்று போவதே இல்லை. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. யோசித்து கொள்ளுங்கள். பிசாசோ மனிதனோ? பிசாசோ பிசாசினால் தூண்டப்பட்ட மனிதனோ நமக்கு எதிராக நிற்பானேயானால் அவனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், பாவம், பயம், அவிசுவாசம். இது நமக்குள்ளே இருந்து நமக்கு எதிராகவே அடிக்கடி நமக்கு எதிராய் நின்று தோற்கடிக்க பார்க்கும். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறால் அதனால் பாவம் என்னை தொடாது, பயம் என்னை ஆட்கொள்ளாது, அவிசுவாசம் எனக்குள்ளே வராது. ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் எதிராளிகளை இனங்கண்டு கொண்டு நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் ஜெயிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மூன்று விஷயங்களைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் நிற்பான். அல்லேலூயா. எதை ஜெயிக்கணுங்க? பாவம், பயம், அவிசுவாசம். இது எப்பொழுது நமக்கு எதிராக போர் செய்யக்கூடியது. நம்மக்கிட்ட இது இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா
எதிராளி அதை ரொம்ப பலமாக கையில் எடுத்து பாவத்தினாலே நம்மை ஜெயிக்க பார்ப்பான். ஓரளவுக்கு பாவம் இருக்கும், 1% பாவம் இருக்குமானால் பாவம் நிறைந்தவன் நம்ம ஜெயிக்க பார்ப்பான். அந்த 1%ஐயும் முழுசாக பாவமாக மனுஷனாக மாற்றிட பார்ப்பான். அப்படியே பயம், கொஞ்சம் பயம்தான் இருக்கும், ஆனால் முழுசாக பயப்படுறவனாக மாற்றிடுவான். அவிசுவாசம் அப்போ தான் துளிர்க்கும், ஆனால் முழுசாக அவிசுவாசம் உள்ளவனாய் மாற்றி விடுவான். என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, அடிக்கடி சொல்லுங்கள், நான் தோற்று போவதில்லை. நான் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், ஆண்டவர் எனக்கு முன்பாக எனக்கு வெற்றி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நம்முடைய மனதில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்.